தூத்துக்குடி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் 78ல நிக்கிறேன். இங்க எனக்கு வந்த நியூஸ் என்னன்னு சொன்னால், சர்ச்சில் போட்ட ப்ரெஷர் ஒரு பக்கம், யங்ஸ்டர்ஸ் போட்ட ப்ரெஷர் ஒரு பக்கம், மூத்த ஃபேமிலியில அப்பா அம்மா ஓட்டு போடல, பசங்க விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஜேவிசி ஸ்ரீராம் வாஸ் அப் டு த மார்க் இன் இது ஹரியானா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், டெல்லி. பட் இருந்தாலும் கொஞ்சம் பயஸ் இருக்கான்னு ஒரு சின்ன பயம் நமக்கு வருது. ஆராசா ஆடியோ லீக் ஆன பிறகு அவர் வெளியில வரக்கூடாதுன்னு அவர் பேர்ல ஒரு ஆர்டர் போட, அப்புறம் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக திரு மாப்பிள்ள சார் சூப்பர் முதலமைச்சர் போனார். கலைஞர் திமுக என கனிமொழி தலைமையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே இப்படி ஒரு ஸ்பிளிட் நடந்ததுன்னா இது வந்து டிஎம்கே பிராண்டுக்கே வந்து ஒரு டேமேஜ் ஆகுமா, இல்லாட்டி ஸ்டாலினோட பாலிடிக்ஸை மட்டும் தான் பாதிக்குமா? Any conventional wisdom would say DMK is in the back seat. So கலைஞர் திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. டிஃபரன்ஸ் பிட்வீன் கருணாநிதி அண்ட் சபரீசன் கண்ட்ரோல்டு ஸ்டாலின் என்னன்னு பார்த்தா, எவ்ரி டைம் ஜெயலலிதா போட்ட உடனே நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் எலெக்ஷன்ல மணி பவரை வச்சு மணி பேக்கை ரிலீஸ் பண்ணி அலையன்ஸை உடணும், டிஎம்கே அலையன்ஸ். பட் இந்த 2019 இருந்து அது நடக்காம பார்த்துன்றது சபரீசன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு மேலும் அதிக அளவில் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைய அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு தேவப்பிரியா அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வெளிவந்த தகவல்கள் படி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியல் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சாதாரண விஷயமா, இல்லாட்டி இது ஒரு சீரியஸ் வார்னிங் ஏதாவது இருக்கா? இல்ல, அடிப்படையில நம்ம எடுத்துக்கிட்டா போலிங் முடிஞ்சு போச்சு. 6 மணிக்கு ஒரு 85% வெளில வந்தது. நேற்றைய தினம் மாலையில மீண்டும் அதிகரிச்சு, உதாரணமாக மெட்ராஸ், சென்னை மாத்திரம் எடுத்திருந்தால் நேற்றுக்கு மத்தியானம் வரைக்கும் இருந்த ரிப்போர்ட் இது வந்து டோட்டல் போலிங் வாஸ் லெஸ் தென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா கூட அப்சல்யூட் நம்பர்ஸ்ல கம்மின்னு இருந்தது. பட் நேற்றுக்கு வந்த கிளாரிபிகேஷன்ல அப்சல்யூட் நம்பர்ஸ்லயும் சென்னையில 24,000 ஓட்டு அதிகமாயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. சரி, இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் எடுத்தாலும் சரி, இல்ல திமுக ஆதரவு சொம்பு அண்டான்னு சொன்னாலும் சரி, எல்லோருமே அல்லது விஜய் ஆதரவாளர்கள் யாராக இருந்தாலும் இட் இஸ் அன் இன்டர்பிரிட்டேஷன். பட் அதுல எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்காங்கிறதான் பிரச்சனை. ஏன்னா உளவுத்துறை வந்து இப்ப தைரியமா கொண்டு போய் சொல்லுமாங்கிறதே பிரச்சனையா இருக்கு. அதாவது 2011 திரு நேரு அவர்கள் ஒரு பெரிய மீட்டிங் திருச்சியில போட்டுட்டு கருணாநிதிட்ட சொன்னாராம், தலைவரே திருச்சி 10 நம்மளுதே அப்படின்னாராம். பாரு, எனக்கு வர்ற தகவல் படி 20 சீட் தாண்டதே கஷ்டம், உன் சீட்டை காப்பாத்திக்கோ அப்படின்னா அந்த முறை நேரு தோற்று போனார். 2011 நேரு தோற்று போனார். சோ 23 சீட்டு திமுக எடுத்தது. சோ கூட்டம் கூட்டுறதுனாலயோ அல்லது மற்ற விஷயம், பணம் கொடுக்கறதுல நேரு என்னைக்குமே சளைச்சவர் இல்லை. சோ அதனால கூட ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு 2011 ஒரு மிகப்பெரிய உதாரணம். சோ இப்ப போலிங் 2011 அன்னைக்கே 76% போச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம 86ங்கிறது ரெடியூஸ்டு பர்சன்டேஜ் எஸ்ஐஆருக்கு அப்புறங்கிறப்ப கிட்டத்தட்ட 2011 ஏன் அப்படி போச்சுன்னா, கருணாநிதியை வீட்டுக்கு அனுப்பணும், 2G, கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருந்தது. கரண்ட் கட் அதுக்கு அடுத்தது மிகப்பெரிய விஷயம். சென்னையில 6 மணி நேரம் பவர் கட், அவுட் ஆஃப் சென்னை 6 மணி நேரம் தான் கரண்டே இருக்கும் 24 ஹவர்ஸ்ல. ஏன்னா நான் வேல்யூவேஷனுக்காக பக்கத்துல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போனா கூட மெட்ராஸ்ல 10க்கு 7 வீட்டுல 8 வீட்டுல யூபிஎஸ் இருக்காது. வேற காஞ்சிபுரத்துக்கு போனா 10க்கு 8 வீட்டுல சின்ன சின்னவங்க என்ன குழந்தைகள் படிக்கணுங்கிறதுக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்ததுனால தோக்கடிக்கணும்னு போட்ட மாதிரி இந்த முறையும் ஜாஸ்தியா இருக்கு. இதுல நீங்க இன்னொன்னு, அன்னைக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சுதான் தெரியும், டிஃபரெண்ட் டைம் ஜோன். காத்தால 7 மணிக்கு போலிங் ஆரம்பிச்சு கொடுத்துருந்தா 9, 11 இது அப்படின்னு டைம் எவ்ரி 2 hours கொடுத்துட்டே இருந்தப்ப உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் கான்ஸ்டன்டா இருந்தது. எவ்ரி ஹவர் 8 to 9. இன்னும் சொல்ல போனால் லாஸ்ட் 2 hours ஸ்பீடு குறைஞ்சுது. ஸோ விச் மீன்ஸ் தட் இது வந்து இளைஞர்கள் அதிகமா போட்டாங்கன்னா இல்ல, இன்னும் சொல்ல போனால் காலையில போய் பூத்துல நின்னப்பெல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்தது இட் இஸ் மோர், எல்லாருமே இருந்தாங்க. இன்னொன்னு, சென்னை போன்ற ஏரியால
உங்களுக்கு மக்கள் வந்து இதுல பிளாட்ஸ்ல அப்பர் கிளாஸ் போட மாட்டான்னா, ஒரு 1000 ஓட்டர்ஸ் இருந்தா 2-3 பிளாட்ஸுக்கு நடுவுலயே ஒரு பூத்தை போட்டு எலெக்ஷன் கமிஷன் அந்த ஏற்பாடு பண்ணிட்டு ஸ்கூல்ஸ்ல ஓட்டு போட போனவங்க எல்லாம் பார்த்தா கார்ல வந்து வச்சு வெயிட் பண்ணி 1 hour 2 hour வச்சு போட்டிருக்காங்க. சோ இந்த முறை ஓட்டு போட்டது இதுவரை போடாத அப்பர் கிளாஸும் போட்டிருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் யாருக்கு போட்டாங்க? சோ நமக்கு வந்த தகவல்கள் படி மத்திய மாநில இரண்டுமே எடுத்த உளவுத்துறை படி திமுக 65 இருந்து 80 சீட்டு, சம்வேர் மீன் 72 சீட்டு. அந்த கூட்டணியில இருக்கிற மத்த கட்சிகள் 10 இருந்து 15 அவ்வளவுதான், எல்லாருமே சேர்த்து கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிக எல்லாரும் சேர்த்து. சோ 72 பிளஸ் 15 போட்டா 87 சீட்டு கிட்ட வந்து நிக்கிறது. அதே இந்த சைடுக்கு வந்தால் எனிவேர் பிட்வீன் 100 இருந்து 115, மீன் 108ல நிக்கிறது. சோ தாவைக்கா ஒரு 5 இருந்து 6ங்கிறாங்க. அதுவே கூட கேட்டா எந்தெந்த சீட்டுன்னு கேட்டா பெருசா வரல. ஏன்னா விஜய் இன்னும் 1-2 தவிர இது மரிய வில்சன் ஒருத்தர் ஆர்கே நகர்ல சத்யபாமா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி இது திருச்செங்கோடுல இவர் சொல்றாங்க அருண்ராஜ், இவங்களை தவிர பெரிதாக ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு ஃபைட் கொடுத்தாங்களான்னு கேட்டால் பெரிதாக தெரியவில்லை. ஆனால் அதே நேரத்துல நீங்க கடந்த 2 நாட்களாக செஃபாலஜிஸ்ட் என்று அறியப்படுகின்றவர்கள் இல்ல பத்திரிகையாளர்கள் என்று சொல்பவர்கள் அவங்க எந்த சேனல்ல பேசுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க. சில பேர் விஜய்க்கு 1.5 கோடி ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க. தன்னோட பேர்ல கொஞ்சம் கூட தமிழே வச்சுக்காத பட் லயோலா காலேஜ் இதுல எல்லாம் செஃபாலஜிஸ்டாக இருந்த ஃபாதர் ஜெகத் கஸ்பர் ராஜ் அவர் வந்து 185 இருந்து 210 சீட்டு திமுக ஜெயிக்கிறதுங்கிறார். சோ இதுக்கெல்லாம் என்ன பேசிஸ்ன்னு எனக்கு தெரியல. அவர் அதுக்கு சில எக்ஸாம்பிள் இதெல்லாம் கொடுக்கிறார். ஐ மீன் அந்த கட்சிக்காரனுக்கு அதை ஏத்துக்கலாம். பட் விஜய் யாரோட ஓட்டை எடுக்கிறார்? சரி, அந்த புரிதல் இருந்துட்டாலே நமக்கு தெளிவாக ஈஸி ஆயிடும். சரி, அவர் வாங்குற 10 ஓட்டுல 2 ஓட்டு புது ஓட்டுன்னு வச்சுக்கோங்க, நியூ யங்ஸ்டர்ஸ். அது வந்து சாதாரணமாக திமுகக்கு எப்பயும் போறதே இல்லை. அண்ணாமலையும் சீமானையும் நோக்கி போன ஓட்டுகள் அதுல இவருக்கு வருது. அந்த 2 கழிச்சிட்டேன்னா இன்னொரு 1 ஓட்டு நேரடியாக சீமான்ட்ட 1.5% சீமான்ட்டையும் 1% இவர்கிட்ட இருந்தும் எடுக்கிறாரு, அதுக்கு விசிகாட்ட இருந்து. சோ இந்த 4.5% போய் 4ன்னு வச்சிருந்தா கூட 6 மிச்சம் இருக்கிற 6ல 4 திமுக 2 அதிமுகங்கிறதா கன்வென்ஷனல் விஸ்டம். ஏன்னா இவர் எடுக்கிற ஓட்டு பெருமளவில் சிறுபான்மையர் பெண்கள். சோ திமுக என்ன பண்ணிருக்கு, பெண்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் பஸ் 1000 ரூபாய் இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸை கொடுத்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 1,30 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. சோ ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு இருந்தாலே 2,60,00,000 ஓட்டு வாங்கணும். பட் போன முறை அவங்க வாங்கினதே 2,20,00,000 உண்மைதான் அலையன்ஸா சேர்த்து. சோ அந்த பெண்கள் இந்த ஃப்ரீக்காக போடுறதாக இருந்தால் அதுல அந்த 25 இருந்து 40 வயசு இருக்கிற பெண்கள் விஜய்க்கு போனா விஜய் இது திமுக தான். அதே மாதிரி சிறுபான்மையினர், இதுல சிறுபான்மையினர்ல முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மை போட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் தன்னை தெளிவாக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றப்ப சொன்னதே அவரோட ஃபுல் பேரு ஜோசப் விஜய்னு சொல்லின்றார். அடுத்ததாக தூத்துக்குடியில அவர் கேம்பெயினே எங்க பண்ணார், சென்னையில, திருச்சியில, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. அது நடுவுல அவருடைய ஒரு நல்ல விஐபி கேண்டிடேட் மாதிரி காரைக்குடியில இருக்குன்னா, இதுல இன்னும் சொல்ல போனால் கொளத்தூர்ல போய் சீமா இவரை எடுத்து பிரச்சாரம் பண்ணல, உதயநிதி எடுத்து பண்ணல. பட் சீமான் நிக்கிற இடத்துல அவருடைய கேண்டிடேட் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஐடியாலஜி இதுல நார்மலா அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. காரைக்குடிக்கும் போன. சோ இதுல தூத்துக்குடியில பேசுறப்ப என் பின்னால் காங்கிரஸ், உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்கிறார்கள், என் பின்னால் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள்னு தன்னுடைய டார்கெட் ஓட்டு, இதெல்லாம் டிஎம்கே அலையன்ஸ்க்கு வர்ற ஓட்டு தான். நேற்றைக்கு நான் ஒரு சேனல்ல நான் போய் பேசிட்டு வந்தேன், அது 1 lakh மேல போயிருக்கு. எனக்கு முன்னால் ஒரு பத்திரிகையாளர், அவர் முஸ்லிம், அவர் சொல்ற, சார் நான் பேசின பல என்னுடைய இஸ்லாமிய சமூகத்தினரும் விஜய்க்கு போட்டேன்னு சொல்றாங்க சார், வயதானவர்கள் கூட. அதாவது மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வென் பிஜேபி ரூல்ஸ், அது நார்மல் ப்ரொசீஜர். பட் இந்த முறை திமுகவையும் நாளைக்கு காங்கிரஸ் வேண்டாம்னா பிஜேபிக்கு போவாங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுனால விஜய்க்கு போயிருக்கலாம். இது எஸ்பெஷலி சென்னை, இந்த சதர்ன் பார்டர், வட தமிழ்நாடு. இப்ப இது மெட்ராஸ் எடுத்துட்டீங்கன்னா போன முறை
கும்மிடிப்பூண்டியில ஆரம்பிச்சு தமிழ்நாடு மெட்ராஸ் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல 36 சீட்ல 34 சீட்டு, முதல் 34 சீட்டும் டிஎம்கே. ஃபர்ஸ்ட் சீட்டு ஏடிஎம்கே வின் பண்ணது மதுராந்தகம். சோ இந்த முறை இந்த 36லயே அதிமுக தெளிவாக 3வது சீட் திருத்தணி எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஈவன் இது கூட சோளிங்கர் கூட ஈஸின்னு சொல்றாங்க. பட் சோளிங்கர்ல பாமக வெர்சஸ் காங்கிரஸ் நிக்கிறது. பட் காங்கிரஸ்ல நிக்கிறவர் ஒரு பெரிய பஸ் முதலாளி வேலு பஸ். நாங்க பாத்தீங்கன்னா சோளிங்கர் ஆற்காடு பலமுறை நானே டிராவல் பண்ணியிருப்பேன். சோ அந்த மாதிரி இருக்கு. சிட்டிக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் மாஸ்டர் ஸ்ட்ரோக், ராயபுரம் திரு ஜெயக்குமார், திரு டிநகர் சத்யா, வேளச்சேரி அசோக், அதுக்கப்புறம் விருகம்பாக்கம் சொல்றாங்க. பட் இதை தாண்டி இல்ல மயிலாப்பூர்ல என்னன்னு சொன்னால் போன முறை திமுக வாங்கினது 43%. சோ இந்த முறை அத இவங்க எழுத்தாப்புல இருக்கிற ஓட்டு டைரக்டா டபுளா ஸ்பிளிட் ஆச்சுன்னு சொன்னால் 20-20 40ன்னு ஈஸியா ஆயிடும். ஆனால் திமுகக்கு விழுந்த ஓட்டுல மயிலாப்பூர் நம்ம நினைச்சா டேங்க சுத்தி இருக்கிற பிராமின் ஃபேமிலி வெறும் 5% தான். சோ மீதம் இருக்கிற ஒரு 11% நாடார்கள் இருக்காங்க. போத் மேடம் தமிழிசையும் நாடார் தான், அந்த பக்கம் வேலுவும் நாடார் தான் சொல்றாங்க. இதை தாண்டி ஒரு 25% மக்கள் அந்த பீச்சை ஒட்டிய குப்பத்துல இருக்காங்க. அவர்கள் முழுவதுமாக ஆன்டி டிஎம்கே ப்ரோ விஜயா இருக்காங்க. அந்த ஓட்டு திமுகக்கு போற ஓட்டு பெரிய அளவுல மேஜரா ஷிஃப்ட் ஆகி ஸ்பிளிட் ஆனால் அவுட் சைட் சான்ஸ் ஏடிஎம்கே வின் பண்றதுக்கு, தமிழிசை ஜெயிக்கிறதுக்கு இருக்கு. பட் ஐ கிவ் இட் அ ரிமோட் சான்ஸ். இந்த 5 சீட்டை தாண்டி உங்களுக்கு மிக அதிகமான ஃபைட்டு ராஜ்மோகன் எக்மோர்ல கொடுத்திருக்காரு. இதுல 1000 லைட்ஸ்ல ஜேசிபி பிரபாகரன் கொடுத்திருக்காரு. மதுரை வாயில்ல ஹேமந்த்னு ஒருத்தர் கொடுத்திருக்காங்க. இந்த அதுக்கப்புறம் இதுல ஆர்கே நகர்ல மரிய வில்சன். இந்த 4 சீட்லையும் 3-வே ஸ்பிளிட். யார் வேணாலும் ஒரு 100-200 ஓட்டுல. ஏன்னா போன முறை டி நகர்ல வெறும் 137 வாக்குல திரு சத்யா தோத்தார். சோ இந்த முறை இந்த 4-5 சீட்ல மாறலாம். சோ சென்னையில இருக்கிற 16 சீட்லயே ஈஸியாக 5 சீட்டாவே இன்னும் ஒரு 3 சீட்டு வெளில போலாம்னா, சோ இந்த அடுத்தது நீங்க இந்த 36ல 12ல இருந்து 13 போறது. சோ போன முறை 1 போனதுல 12 போறது. இதுக்கு அடுத்தது மதுராந்தகம் தாண்டிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா திண்டிவனம், விழுப்புரம், இந்த பக்கம் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, அந்த ஆற்காடு பெல்ட்ல எடுத்துட்டா திண்டிவனம், விழுப்பூர் இங்கெல்லாம் தெளிவாக பாமக அதிமுக அலையன்ஸ் இருக்கு. இந்த அலையன்ஸுக்கு பாமகவிற்கு இந்த 10.5 ரிசர்வேஷன் கொடுத்தப்ப தர்மபுரி சேலத்துல எடுத்த அட்வான்டேஜ் போன முறை இங்க வரல. திரு சி.வி. சண்முகமே தோத்தார். இந்த முறை திமுக உடைய சீட் அலோகேஷன்லயே பல குளறுபடிகள். அதுல உங்களுக்கு உதாரணமா திண்டிவனம் இந்த சீட்டு ரிசர்வ் சீட்டு அதை விசிக கொடுத்திருக்காங்க. ஆச்சா, மயிலத்தை தேமுதிக கொடுத்துட்டாங்க. சி.வி. சண்முகத்துக்கு ஒரு ஃபைட் கொடுக்காம தேமுதிகக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பண்ணின குளறுபடிகள் அவங்களே தன்னுடைய டிஃபீட்டை ஒத்துக்கிற மாதிரி. சோ இந்த வட தமிழ்நாடு பிளஸ் சென்னை இந்த 3-4 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்துட்டா 82 சீட்ல போன முறை கிட்டத்தட்ட 18-20 வாங்கி இடத்துல இந்த 35 சீட்டு வருது. சோ 25 சீட்டு இங்கேயே வருது. சோ 75 போன முறை, இன்னொரு 25 வச்சுட்டா 100. டெல்டால 41 சீட்ல போன முறை 4 சீட்டு. நன்னிலத்துல திரு காமராஜ்னு ஒரு அமைச்சர், OS மணியம், இந்த மாதிரி ஒன்லி விவிஐபிஸ் மாத்திரமே முன்னாள் அமைச்சர்கள் அவங்க சீட்டை மாத்திரம் ஸ்கிராப் த்ரூ பண்ணாங்க. பட் இந்த முறை திருச்சியில 9க்கு 9 போன முறை ஜெயிச்சாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னு சொன்னால் திருச்சியில இது மணச்சநல்லூர்ல கிட்னி முறைகேடு புகழ் இவர் ஒரு கொலையே கூட ஆயிருக்கு, தற்கொலையே கூட ஆயிருக்கு அவங்க கொடுத்த அந்த 8000 ரூபாய் கூப்பன்ல. சோ அவரை எதிர்த்து நிக்கிறது அந்த திருச்சி மாவட்டத்தில் முத்திரையர் சங்கத்துடைய தலைவர் மகன் பரதன். சோ எல்லாமே அங்க அட்வான்டேஜ் ஆயிருக்கு. சோ ஸ்ரீரங்கத்துல ஜெயலலிதாவுக்காக சீட்டை தன்னுடைய சீட்டை ரிசைன் பண்ணிட்டு நீங்க நிக்கணுமான்னு அங்க சாஷ்டாங்கமா விழுந்த முன்னாள் கொறடாவை போட்டிருக்காங்க. ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ தான் முன்னாடி அந்த பயணியாண்டின்னு சொல்லிட்டு அவனுடைய குவாரியில தான் ஒரு பத்திரிகையாளர் அடிக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் மகனுடைய குவாரியில ஒரு டெத் நடந்தது. ஸோ ஸ்ரீரங்கத்துல பெரிய ஆன்டி இருக்கு. லால்குடியில ஓட்டுக்கு தங்கம்ங்கிற அளவுக்கு லீமா ரோஸ் மார்டின் பண்ணியிருக்காங்க. அவரை எதிர்த்து இதுல லால்குடி தொகுதி, என்னோட பிறந்த ஊர் கூட, லால்குடி தொகுதியில உங்களுக்கு கிட்டத்தட்ட 80,000 ஓட்டுகள்
ஒரு உடையார் சமூகத்துக்கு சொந்தமானது. கடந்த 4 முறை 2011 நேரு தோத்தப்ப கூட ஜெயிச்ச சவுந்தரபாண்டிக்கு இந்த முறை சீட்டு கொடுக்காம வேற கேண்டிடேட் கொடுத்து ஆல்மோஸ்ட் தெர் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் டிஎம்கே அண்ட் லீமா ரோஸ். ஐ மீன் ஏடிஎம்கேன்னு சொல்றதை விட நேரடியாக கேண்டிடேட் ஃபேமிலியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ 3 சீட்டு. அடுத்தது காங்கிரஸ் துறையூர் கொடுத்துருக்காங்க 4வது சீட்டு. விஜய் ஸ்கிராப் த்ரூ பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம். சர்ச்சுக்குள்ள அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்து வீடு வீடாக சர்ச்சு சார்பாக ஆள் அனுப்பிச்சு, ஏன்னா அங்க இருக்கிறது அப்பர் கேஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகம் திருச்சி கிழக்குல. ஸோ அவங்க இவருடைய கேஸ்ட்ன்னு எடுத்துட்டா கூட வேளாளர் கிறிஸ்தவர்னு இவரே ஃபாதர் ஜெகத் கஸ்பரே சொல்றாரு, கேஸ்ட் உட்பட சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்திருக்காங்க. பிரஸ்டீஜியஸாக திருச்சி கிழக்க தோக்கக்கூடாதுன்னு இது பண்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்குல விஜய் ஜெயிக்கிறது கஷ்டம், பெரம்பூர் ஜெயிக்கலாம். ஸோ திருச்சியிலேயே 4 சீட்டு 9ல போறது. இதே மாதிரி பக்கத்துல போனால் உங்களுக்கு காமராஜ் போன தடவை நன்னிலத்துல அவரை எதிர்த்து ஃபைட் பண்ண அவரை விட்டுட்டு எஸ்டிபிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு முகாந்திரம் இல்லை. பாபநாசத்துல முஸ்லிம்கள் அதிகம். போன முறை ஜவஹர்லா ஜெயிச்ச சீட்டை இந்த தடவை ஐயுஎம்எல்க்கு மாத்தி கொடுத்து ஜவஹர்லாவை நாகப்பட்டினத்துக்கு மாத்திருக்காங்க. நாகப்பட்டினத்துல போன முறை ஆரூர் ஷானவாஸ் நின்று தொகுதிக்குள்ளேயே வரல. அப்படி இருக்கிறப்ப மீண்டும் ஒரு அவுட் சைடருக்கு கொடுக்க கூடாதுன்னு இந்த முறை ஏடிஎம்கே அந்த சீட்டை எடுக்கிறது. பக்கத்துல இருக்கிற கீழவேலூர்ல கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஓட்டுக்கு 1000 ரூபான்னு 1.5 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்களாம், 15 கோடி ரூபாய். இது தோழர்கள் அரப்போர் ஜெயராமன் போன்றவர்கள்லாம் அழுவாத குறையா ட்விட்டர்ல இது பண்றாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் பணம் கொடுக்குறாங்க. ஸோ டெல்டாலையும் கிட்டத்தட்ட 18 சீட்டு, 14ல இருந்து 18 போட்டா 15, இங்க ஒரு 20, இங்க ஒரு 18 போட்டாலே 38, 75, 38, 113. இது டுவர்ட்ஸ் இதுக்கு போனீங்கன்னா சவுத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கேயும் திருநெல்வேலி கம்பைன்டு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மறவருக்கு கூட சீட்டு கொடுக்கப்படவில்லை. திருநெல்வேலி சீட்டை டார்கெட் பண்ணி பிள்ளை கொடுத்துருக்காங்க. அமமுக இவங்கெல்லாம் மறவர் ஓட்டை எடுத்துட்டா, முக்குலத்தூர் ஓட்டை எடுத்துட்டா தான் ஜெயிக்க முடியும். பட் அந்த ஒரு சீட்டை ஜெயிச்சால் கூட மற்ற சீட்ல இதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு 20 சீட். கன்னியாகுமரி எடுத்திருந்தால் 3 சீட்டு கொஞ்சம் ஈஸி. 2, 1 தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரி, இது நாகர்கோயில் திரு எம்ஆர் காந்தி சீட் 2 ஓரளவுக்கு சேஃப். விஜயதாரணியை எதிர்த்து நின்ன கேண்டிடேட் கேரளான்னு சொன்னேன். அதை தாண்டி எனக்கு பல ப்ரூஃப் வந்திருக்கு. அவர் கல்யாணம் பண்ணின்றதே 213ல, பட் 2013ல 2008 வேற யார் குழந்தையோ தன்னோட குழந்தைன்னா சர்டிபிகேட் கொடுத்திருக்கார். அவர் கேரளா சிஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் ஸ்கேண்டல்ல நேரடியாக இன்வால்வ் ஆனவர். இவர் ஜெயிச்சாலும் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். எனக்கு பல ஆதாரங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஐ எம் கம்பைலிங் இட் அண்ட் கோயிங் டு சென்ட் இட் டு த ரெஸ்பெக்டிவ் கேண்டிடேட். ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ இப்ப இது விஜயதாரணி சீட்டு ஓரளவுக்கு சேஃபா இருக்கு. பட் மீதி 3 சீட்டு பாத்தீங்கன்னா விஜய் அங்க பிரிச்சார்னால் இந்த முறை வரலாம். அண்ட் இன்னொன்னு போலிங் பர்சன்டேஜ் நம்ம 86 இதுல போக போக 90, 92 சொல்றோம். ஆனால் தூத்துக்குடி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் 78ல நிக்கிறது. இங்க எனக்கு வந்த நியூஸ் என்னன்னு சொன்னால், சர்ச்சில் போட்ட பிரஷர் ஒரு பக்கம், யங்ஸ்டர்ஸ் போட்ட பிரஷர் ஒரு பக்கம், மூத்த ஃபேமிலியில அப்பா அம்மா ஓட்டு போடல, பசங்க விஜய்க்கு போட்டிருக்காங்க. டிஎம்கேக்கு வந்த ட்ரெடிஷனல் ஓட்டு போல தாவேக்காக்கு ஓட்டு போயிருக்கு. ஸோ இந்த இன்டைரக்டா டிஎம்கேக்கு போக வேண்டிய ஓட்டு குறைஞ்சு டிஎம்கேக்கு போக வேண்டி இருக்கிற ஓட்டு இந்த முறை மாறிடுது. ஸோ இந்த 3லயும் 2 வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ இது மாதிரி சவுத்துல ஒரு 5 சீட் எடுத்தாலே மெஜாரிட்டி வந்துடுது. யூ கோ டுவர்ட்ஸ் கொங்கு போன முறையே பயங்கரமா ஜெயிச்ச பகுதி. இந்த முறை ஈரோடுல கூட 1-2 அடிஷன்ஸ் இருக்கு. திருப்பூர்ல போன முறை தோத்த தொகுதி இந்த முறை மாறுது. சேலத்துல திமுகக்குள்ளேயே போன முறை ஜெயிச்ச ஒரே ஒரு சேலம் வடக்கு ராஜேந்திரனும் இந்த முறை கஷ்டப்படுறாருன்னு வருது. ஸோ இதுல செந்தில் பாலாஜி என்னெல்லாம் தகுதித்தம் அடிச்சாலும் பெரிய தவறுகள் நடந்திருக்குன்னு தெரியறது. அவர் ஒரு சீட்டு தப்பிப்பாராங்கிறது டவுட். பட் த வே இட் இஸ் பிளேட், அவர் ஜெயிச்சாலும் அதுல மரியாதை இல்லை. ஸோ தெளிவாக லோயஸ்ட் டினாமினேட்டர் நான் வச்சு பார்த்தாலே, அண்ட் திஸ் இஸ் வாட் அமித்ஷாக்கு போன உளவுத்துறையும் எனிவேர் பிட்வீன் 150 to 130 என்டிஏ எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த ஓரளவுக்கு இங்க தமிழ்நாடு உளவுத்துறையும் கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்தால் தி ரோல் ஆஃப் கவர்னர்
அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், எஸ்பெஷலி நம்ம டைரக்டர் சந்தான பாரதி என்று அமித்ஷா, ஓகேவா? சோ அவங்க ரோல் ஜாஸ்தியா இருக்கும். சோ இந்த மாதிரி ரிப்போர்ட் சொல்றத எவ்வளவு தூரம் நம்பலாம்? இது உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படி போயிட்டுங்கிறத வந்து மக்களுக்கு கசிய விடுறது எப்படி? இந்த கிரவுண்ட்ல இருக்கிற ரியாலிட்டி இது சொல்லுதா? ஏன்னா இப்ப டிஎம்கேக்கு வந்து கேடர் லெவல்ல கொஞ்சம் லாயல்டி ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு கேள்விப்படுறேன். அந்த நியூஸ் தான் நீங்க அடுத்ததுக்கு போறீங்க. ஸோ இது மாதிரி மக்களோட டிஸ்சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு சொல்றதுக்கும் உளவுத்துறை ரிப்போர்ட்டுக்கும் என்ன லிங்க் இருக்கு? இல்ல, உளவுத்துறை ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், எக்ஸிட் போல் சொல்றதுன்னு சில ஹெட்டிங் போடுறாங்க. எக்ஸிட் போலே சொல்லக்கூடாது நியூஸ் இதுல பார்த்தா. பட் இது எல்லாமே சார் 2 பேர் பேசினால் அது 3வது ஆளுக்கு போகாம இன்னைக்கு இருக்க முடியாது. நக்கீரன், ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகைகள் உங்களுக்கு இதுக்கு அன்பழகனும் கருணாநிதியும் ரூமுக்குள்ள பேசினதை கேட்டதா போடுறது, ட்ரம்ப்பும் இவரும் வான்ஸும் பேசினதை கேட்ட மாதிரி போடுறது, இது வாஷிங்டன் போஸ்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இது வெளியில வர்ற நியூஸ் தான். பட் ஃபீல்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுனால விஜய் ஹஸ் காட் அ சாம். பட் இது வரைக்கும் யாருமே ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல 8% விஜயகாந்த் வாங்கினார், 2வதுல 10 வாங்கினார். சோ விஜய் வந்து விஜயகாந்த விட ஒரு 50% மோர்னு எடுத்தா கூட 12ல இருந்து 14 தான். இன்னொன்னு, கமலஹாசன் 3% வாங்கினா கூட சென்னையில அவர் 10% வாங்கினார். மயிலாப்பூர்ல ஸ்ரீபிரியா நின்று 10,000 வாங்கினாங்க, 10,000மோ 15,000மோ வாங்கினாங்க. சோ சென்னை பெல்ட்ல கொஞ்சம் நமக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது டிஎம்கே மேல ஒரு சில பேருக்கு, என்னோட க்ளோஸ் ரிலேஷன் சில பேருக்கே உண்டு. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் போன ஜெனரேஷன் ஏதோ டிஎம்கே நம்மளை பர்மனன்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உண்டு. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நம்ம ஏடிஎம்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு கமல், விஜய் இந்த மாதிரி போடுறதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கழிச்சிட்டு கடைசியாக பார்த்தால் உளவுத்துறை சொல்றதாக இருக்கட்டும், நியூட்ரலாக பண்றவர்கள் ஜேவிசி ஒத்தர் ஃபீல்டு கடைசி எண்டு ஃபீல்டு வரைக்கும் போய் 160ன்னு சொல்லியிருக்கார். பட் ஜேவிசி ஸ்ரீராம் வாஸ் அப் டு த மார்க் இன் இது ஹரியானா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், டெல்லி. பட் இருந்தாலும் கொஞ்சம் பயஸ் இருக்கான்னு ஒரு சின்ன பயம் நமக்கு வருது. பட் பிராங்கா இதுல ஒண்ணு அவர் ஃப்ரெண்டு தான். பட் ஸ்டில் ரிசல்ட் வர வரைக்கும் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் தேர் ஃபிங்கர் கிராஸ். இப்ப எப்படி பஞ்சாப்ல இப்ப வெளியில வந்து ஸ்ட்ராங்கா தெரியுற டிஎம்கே உள்ளுக்குள்ள யூனிட்டி இருக்கா? இந்த மாதிரி உளவுத்துறை ரிப்போர்ட் வரும்போது டிஎம்கேக்குள்ள அது வந்து ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதா? இல்ல, டிஎம்கேல சொல்லவே வேண்டாம், ப்ராப்ளங்கள் இருக்கு. கேண்டிடேட் செலக்ஷன்ல தாம்பரத்துல கேண்டிடேட்டை மாத்தின உடனே அவர் போய் நேரடியாக டிஆர் பாலு வீட்டுல போய் கேரோ பண்ணார், பிறகு அறிவாலயத்துல போய் பண்ணார், அப்புறம் இது ஏ ராசா போய் அவரை சமாதானப்படுத்தினார்னு பேப்பர்ல நியூஸ் வந்தது. ராசா ஆடியோ லீக் ஆன பிறகு அவர் வெளியில வரக்கூடாதுன்னு அவர் பேர்ல ஒரு ஆர்டர் போட, அப்புறம் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக திரு மாப்பிள்ள சார் சூப்பர் முதலமைச்சர் போனார். அது தவிர உங்களுக்கு காந்திக்கு, ராணிப்பேட்டை காந்திக்கு சீட்டு கொடுக்காம தன்னுடைய இது நிர்வாகிகளை தன் மகன் கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மகனே பயந்து அப்பாவுக்கு கொடுக்க வச்சார். இது கனிமொழியுடைய மிக நெருக்கமான அனிதா ராதாகிருஷ்ணன், நான் நிக்கல, என் பையனுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொன்னால், அதே போல அப்பாவும் கேட்டாருன்னு நியூஸ் வந்தது அலெக்ஸ் அப்பாவுக்கு. பட் நீங்க நின்னா சீட்டு, இல்லைன்னா கிடையாதுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அப்பாவும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. அங்க பிஜேபி வேற நிக்குது. அங்க வந்து இவங்களுக்கு அதாவது இது நாடார்களை சேர்ந்த இது அது என்ன மரம் இது படையோ என்னமோ ஒண்ணு, பனங்காட்டு படைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேண்டிடேச்சர் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. பட் அது கன்டென்ஷனா ஓட்டு மாறிச்சுனாலும் கஷ்டம். சோ இப்படி இருக்கிறப்ப கனிமொழிக்கு நிக்கணும்னு சொல்லி 3-6 தொகுதியில அவங்க பேர்ல சில பேருக்கு போட்டப்பையும் அவங்கள கேட்க வேண்டாம்னு தடுத்திருக்காங்க. நேத்தைக்கு ராஜீவ் சத்தா, who is one of the co-founders of Aam Aadmi Party and especially who was the number 2 or number 1 in Punjab bringing the government, அவரை கொஞ்சம் கொஞ்சமா அமுக்க அவர் தான் மட்டும் தனியா போகாம 7 எம்பிகளை சேர்த்து எடுத்துன்னு போயிட்டார். இன்னைக்கு பேப்பர்கள்ல ஓடுறது 66 பஞ்சாப் எம்எல்ஏஸ இன்னைக்கு கொண்டு வந்துட போறார். 66ங்கிறது ரொம்ப அதிகம், 40-30ன்னு வேற ஃபிகர்ஸும் ஓடிட்டு இருக்கு. பட் 66 வந்தா ஆன்டி டிஃபெக்ஷன் வராது, 40 வந்தா டிஃபெக்ஷன் வரும். ஏன்னா 10க்கு 7 எம்பினா ஆன்டி டிஃபெக்ஷன் இல்லங்கிறதா. அந்த மாதிரி ஏதாவது தமிழ்நாட்டுல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா?
கண்டிப்பாக இருக்கிறது. கலைஞர் திமுக என கனிமொழி தலைமையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க டெல்லி இதுல பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு டெல்லி ராஜகோபால்னே சொல்லுவார், அங்க இருக்கிற இது லோக்சபா மெம்பர்ஸ்ல ஒரு 6 பேர் நேரடியாக உதயநிதி ஆளுங்க, ஒரு 4-5 பேர் வெரி ஹை சீனியர்ஸ், திரு டி.ஆர். பாலு, ஜெகத் ரட்சகன், இன்னும் 2-3 பேர். சோ கனிமொழிக்கு க்ளோஸ் ஆக இன்னும் 2-3 பேர். ராஜ்யசபாலையும் எடுத்துட்டா திருச்சி சிவா போன்றவர்கள். சோ இதுல சீனியர்ஸ்ல KN நேரு ஆட்கள் சில பேர் வருவாங்க, இவங்க ஆட்கள் இப்படின்னு சொல்லி வர்றப்ப 12 பேர் எடுத்துட்டா எம்எல்ஏஸ் எம்பிஸ் வந்துட்டா கிட்டத்தட்ட இது ஆன்டி டிஃபெக்ஷன் வராம போக முடியும். சோ ஏன்னா இன்னைக்கு தேதியில ராஜ்யசபால தேவ் காட் மெஜாரிட்டி, பட் லோக்சபால ஸ்டில் தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் JDS and JDU அண்ட் இது தெலுங்கு தேசம். Of JDU இனிமே பிரிய முடியாது, பிகாஸ் தே ஆர் அண்டர் பீகார் மினிஸ்ட்ரி, சீஃப் மினிஸ்ட்ரி மாத்தியார். ஸ்டில் மெஜாரிட்டி கவர்மெண்ட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ இன்னைக்கு டெல்லியில இருந்து வர்ற நியூஸ், ஐ மீன் இவரே பேசிட்டார், நிதின் நபீனே பேசிட்டார், தி நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூபி வில் பி யோகின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்டே கொடுத்துட்டார் நிதின் நபீன். அடுத்தது நெக்ஸ்ட் பிரசிடென்ட் வில் பி ராஜ்நாத் சிங்னு ஒரு பெரிய அளவுல ஓடிட்டு இருக்கு, விச் இஸ் ராஜ்நாத் சிங் பிலாங்ஸ் டு ரஜ்புட்ஸ் ஒரு மேஜர் இருக்கிறதுனால அதை எடுக்க முடியுங்கிறத டார்கெட் பண்றாங்க. இது இன்டைரக்ட்லி 29 எலெக்ஷனுக்கு மோடி தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னும் பிஜேபி இன்னும் கன்சாலிடேட் பண்றாங்க. யோகியை இப்பயே கொண்டு வந்துட்டு 29க்கு யோகி ப்ரொஜெக்ட் ஆகலாம்ங்கிறதையும் தள்ளி போடுறாங்கன்னு புரியுது. ஸோ இப்ப லோக்சபால மெஜாரிட்டி வந்துட்டுனா என்ன, சமீபத்துல தான் நீங்க பாத்தீங்க விமென்ஸ் பில் தள்ளி போச்சு. இன்னொன்னு, அமித்ஷா அவர்கள் முந்தா நேத்திக்கு பெங்கால்ல பேசுறப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எனக்கு வந்துள்ள தகவல்கள் படி நாங்க 151ல 152 நடந்ததுல 110 ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி அவர் கேடர்ஸை வைக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி இருந்தாலும் பெங்காலுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் 112 சீட்டு முஸ்லிம் அபவ் 30%. அந்த 112ல 106 போன முறை டிஎம்சி வின் பண்ணிருக்கு. ஸோ மீதி இருக்கிற 112ல 288 போச்சுன்னா 176ல பிஜேபி ஷுட் கெட் 145, 30 சீட் தான் தோக்கணும். ஸோ இந்த 106 ஜெயிச்சாதான் அவங்களுக்கு வழி. இந்த 106ல கிட்டத்தட்ட 56 சீட்ல 5000 ஓட்டு கீழே லீடு. ஸோ இப்ப எஸ்ஐஆர்ல ஆவரேஜ் 25,000 ஓட்டு எடுத்திருக்கு. அதுல எவ்வளவு போலா இருக்கு, இதெல்லாம் பார்த்தால் பெங்கால்லையும் பிஜேபி கவர்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்ப 28 சீட்டு தான் பிஜேபிக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 28ல 8ல இருந்து 12 எளிதாக வரும்னு சொல்றாங்க. பட் இஃப் கனிமொழி கேன் பிரிங் 40 odd MLAs, ஸோ தட் வில் பிகம் அ கன்சாலிடேஷன். ஸோ இமீடியட்டாக இல்லாட்டும் கலைஞர் திமுகன்னு ஒண்ணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல சூப்பர் முதலமைச்சர் பெரிய மணி பேக்கை இறக்கவும் இருக்கு. சார், இப்ப கனிமொழி நீங்க சொல்ற இந்த பேச்சுல இது ஒரு ஸ்பெகுலேஷனா இல்லாட்டி இந்த கிரவுண்ட் லெவல்ல ஏதாவது ஒரு பேஸ் இருக்கா? திமுகவோட டிஸ்ட்ரிக்ட் லெவல் நிர்வாகிகள்கிட்ட இது எப்படி போகுது? இல்ல, டி.ஆர். பாலு, KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ், இவங்க எல்லாரும் திருச்சி சிவா, இவங்க எல்லாம் நேரடியாக கனிமொழி இதுல இருக்கு. ஐ மீன் KN நேரு கிட்டத்தட்ட இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு PFன்னு பார்ட்டி ஃபண்டை போய் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் கிட்ட. அவர் சொல்லியிருக்கார், எதுக்கும் போய் இவரை பார்த்து சபரீசன் சாரை பார்த்துருங்கன்னு இருக்காரு. உடனே இவர் சொல்லிட்டார், இல்ல உங்களோட முடியட்டும் அப்படின்னு இருக்காரு. அவர் திருப்பி மாப்பிள்ளை சாரை பார்த்துருங்கன்னு, தலைவரே எனக்கு கீழே 41 எம்பிக்கள் MLAக்கள் இருக்காங்க அப்படின்னு நேரு சொன்னதாகவும், அந்த ஒரு வருத்தம் இருந்ததால் தான் KN நேருவுடைய ஃபைல்கள் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் என்னும் ஒரு அமைச்சர் மூலமாக லெட்டர் லீக் ஆச்சு. அதாவது இடி கேஸ் போடணும்னு 2-3 லெட்டர் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த மணல் கடத்தல் வழக்குல எழுதி 8 மாசம் வரைக்கும் லீக் ஆகல. இடி ஹைகோர்ட்ல போனதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு லெட்டர் பெண்டிங்னு தெரியும். ஆனால் இவர் எழுதின லெட்டர் வித் கண்டென்ட்ஸ் முழுக்க இதுல லீக் ஆச்சு. இவர் வந்து வாட்ஸ்அப் தகவல்கள் கேண்டிடேட்ஸ்க்கு 10 ரூபா நோட் அனுப்பிச்சு உங்களுக்கு வந்து இது கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி அவங்களுக்கு செலக்ட் பண்ணி யார்கிட்ட பணத்தை கொடுக்கணும் இப்படின்னு கிட்டத்தட்ட 2538 வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்ஸை கொடுத்ததாக லெட்டர் காப்பி, இடி லெட்டர் காப்பி லீக் ஆச்சு. இது லீக் ஆகிறதுக்கு காரணம் ஸ்டாலினுடைய பர்மிஷனோடு உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ வந்து டிஎம்கே இப்படி ஒரு ஸ்பிளிட் நடந்ததுன்னா இது வந்து டிஎம்கே பிராண்டுக்கே வந்து ஒரு டேமேஜ் ஆகுமா?
இல்லாட்டி ஸ்டாலினோட பாலிடிக்ஸை மட்டும்தான் பாதிக்குமா? இல்ல சார், டிஎம்கே இந்த முறை வரவில்லை. டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக வரட்டும் இருக்கட்டும், இந்த முறை ஜெயிக்கலன்னு சொன்னால் அதன் பிறகு லீகல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மத்ததை சந்திக்கிறதே பெரிய கஷ்டமாகும். ஏன்னா தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் லாட் ஆஃப் கேசஸ். ஏன்னா ஒண்ணு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அதாவது யாரெல்லாம் போன ஆட்சியில கரப்ஷனுக்கு அப்ப ஏடிஎம்கே மினிஸ்டருக்கு உதவினாங்களோ அதே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இப்பயும் இருந்து இப்ப இன்னும் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி டிஎம்கேக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்ப கேஸ போட்டால் அவங்க எல்லாருக்கும் பாதிப்பு வருங்கிறதுனால யார் பேர்லயும் போடல. கிட்டத்தட்ட 1000 ரெய்டு டிவிஎஸ்சி பண்ணிது. கரெக்டா பஞ்சாயத்து எலெக்ஷன் முன்னாடி போவாங்க. ஸோ நியூஸ்ல இருக்கும். இதே பண்ணாங்க. 3 மினிஸ்டர் பேர்ல மாத்திரம்தான் டிவிஎஸ்சி வழக்கு போட்டது. அதுல ஒருத்தர் சி விஜயபாஸ்கர், இன்னொன்னு சேவூர் ராமச்சந்திரன், இன்னொன்னு தங்கமணின்னு நினைக்கிறேன். இதுல சேவூர் ராமச்சந்திரனுக்கு அவருக்கு இப்ப சீட்டே கொடுக்கல. அவர் ஆனா ஆரணி தொகுதி அது ஜெயிக்கிற தொகுதி தான். பட் விஜயபாஸ்கருக்கு இது புதுக்கோட்டையை சேர்ந்த விராலிமலை சீட்டை ஜெயிச்ச விஜயபாஸ்கர் அவருக்கு வேல்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு ஐஸ்வரி வேலனுடைய தம்பி அவருக்கு மெடிக்கல் காலேஜ் லைசன்ஸுக்காக இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக என்ஓசி கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்கினாருங்கிறதுல போன ரெய்டுல ஒரு டாக்குமெண்ட் இது வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் மேடம் அவங்க பேர்ல இருந்த ஒரு கம்பெனி நேரடியாக ஜி ஸ்கொயரோடு போட்ட அக்ரிமெண்ட் அதுவும் மார்க்கெட் வேல்யூட பல மடங்குக்கு அக்ரிமெண்ட் காப்பி கிடைச்ச உடனே இடி லெட்டர் எழுதுறது, எங்களுக்கு இது ஃபுல்லா கொடுங்கோ, வி வாண்ட் டு இன்வெஸ்ட். உடனே அந்த கேஸையே அப்படியே எஃப்ஐஆரையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இட் வில் நாட் ரீச் டு த சூப்பர் முதலமைச்சர்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப ஏடிஎம்கே இதே மாதிரி பண்ணுமா அல்லது ஏற்கனவே இருக்கிற இப்ப கேஎன் நேரு பேர்ல எஃப்ஐஆர் போட்டால் கேஎன் நேரு எஃப்ஐஆர்ல அந்த இடி பத்தி வந்ததுல தாம்பரம் முனிசிபாலிட்டியில இருந்து 35 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் யாருக்கும் போச்சு, திருப்பூர் முனிசிபாலிட்டில இருந்து 100 கோடி, இப்படி ஒரு முனிசிபாலிட்டி பேர் இருக்கு. ஸோ இடி கேன் கோ எனிவேர் தி மொமெண்ட் எஃப்ஐஆர் கம்ஸ். இனிமேல மாநில அரசு கீழே இருக்காது. ஸோ ஈவன் இஃப் தெர் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பங்காளிஸ், அவங்க யூஸ் பண்ற வார்த்தை, அப்படி இருந்தா கூட சென்டர் கேன் கம் இன் டு இட். ஸோ இனிமே லீகலா தங்களை காப்பாத்திக்கணுங்கிறப்ப பெரிய அளவுல இன்வால்மெண்ட் இல்லாத கனிமொழி போன்றவர்கள், ஏன்னா அவங்களுக்கும் இன்னும் 2G ஹேங் பண்ணிட்டே தான் இருக்கு. ஸோ பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்ப லீகல் ஆங்கிளை தான் அதிகமாக எடுக்கணும். ஸோ இது எல்லாமே நானுமே அடுத்தது இப்ப விஜயுடைய இதுல பெரம்பூர்ல கொடுத்த அபிடவிட்ல கொடுத்த 100 கோடியை திருச்சி கிழக்குல காட்டல. இதை ஹைகோர்ட்டை கமெண்ட் அடிச்சிருக்கு. திரு உதயநிதி அவர்கள் போன முறை 2021 அபிடவிட்ல 7.5 கோடியோ என்னமோ நான் ரெட் ஜெயண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு காட்டினது இந்த முறை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் அல்லது டைவர்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதையும் சொல்லியிருக்கணும். ஸோ இது இன்கம் டேக்ஸ் இஸ் கோயிங் டு இது ஸ்க்ரூட்டனைஸ்னு சொல்லி நேற்றுக்கு ஹைகோர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ லீகலி இதெல்லாம் ஸ்வோன் அஃபிடவிட்னா ஒரு பேஜ்லயும் சைன் பண்ணணும். நாட் ஈவன் இந்த லாஸ்ட் பேஜ், நடுவில் பேஜ் மாறிடுச்சுன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ ஸ்வோன் அஃபிடவிட்ல உதயநிதி விஜய் பேர்ல இருக்கிற ஸ்கூலுடைய சொத்து அவர் பேர்ல தான் இருக்கு, என்கிட்ட ஈஸி இருக்கு, அதை லீஸுக்கு கொடுத்ததா தான் காட்டுறது. ஆனால் அதை அவர் காட்டல. ஸோ இது எல்லாமே இது மாதிரி ஒரு 10-15 கேண்டிடேட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதையெல்லாமும் லீகல். அடுத்தது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதுல இருக்கிறத காட்ட வேண்டாம்னு இருக்கா? அந்த ஷேர்ஸ் காட்டினா போருமா? ஏன்னா இதோடைய உச்சக்கட்டம் யாருன்னு சொன்னால் இந்தியாவின் உச்சக்கட்ட அரசியல் விஞ்ஞானி ராகுல் காந்தி. அவரு உங்களுக்கு அந்த யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனியில நேஷனல் ஹெரால்டுடைய 5,000 crore அசெட்ஸ அவர் என்ன சொல்லியிருக்கார்? ஐ ஹோல்ட் 38% ஆஃப் 5 lakhs worth shares valued at 1.78 lakhs. அவரு அதாவது இந்தியன் லா படி வேர்ல்ட் ஓவரே 51% ஷேர் இருந்தா no minority shareholder can affect. But Indian இது கார்பரேட் லா படி 26% இருந்தால் you can ask for resolution, you can move for you can send இது கம்பெனி அஃபேர்ஸ்க்கு எழுதி தடுக்கலாம். அதை தடுக்கிறதுக்காக அம்மா பையன் 2 பேரும் 76 வச்சுட்டாங்க. ஸோ 26 கூட வெளியில இருக்கக்கூடாதுன்னு அதை வச்சுட்டு, ஆனா 5,000 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை வெறும் 1.25 லட்சம்னு காட்டுறாங்க. ஸோ இதே மாதிரி ட்ரஸ்டுகள் இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சருக்கும் இருக்கிற பள்ளிக்கூடங்கள்,
இப்ப பார்த்தே ஸ்கூல்ஸ், ஒரு ஸ்கூல் சொன்னால் குறைஞ்சபட்சம் 25,000 இருந்து 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு 4,000 ரூபாய் போட்டுக்கோங்க. தென் யூ கேன் மல்டிப்ளை த வேல்யூ. ஸோ இவ்வளவையும் ட்ரஸ்ட்ல போட்டு காட்டியிருக்காங்க. நான் சொன்ன அந்த 3 பேர் டிவிஎஸ்சியில சேவூர் ராமச்சந்திரன்ங்கிற முன்னாள் அமைச்சர் கேஸ்ல அவருடைய மகன் பெயர்ல இருக்கிற பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சொத்தையும் அவர் நடத்துற சிபிஎஸ்இ பள்ளியுடைய அசெட்ஸையும் சேர்த்திருக்காங்க. இஃப் தட் கம்ஸ் தென் ஸ்டாலினுடைய மகள் நடத்துற பள்ளிகள் சேருமா? தென் வேலு, பொன்முடி, இப்படி போயிட்டே இருந்தா எங்க போய் நிற்கும்? ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால இவர்கள் தப்பிக்கிறதுக்கு அவங்க பாஷையில சொன்னால் வாஷிங் மெஷின் பிஜேபி கூட சேர்றது தான் நல்லது. ஸோ கலைஞர் திமுக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். 29ஆம் தேதி இது உங்களுக்கு எக்ஸிட் போல் வந்தால் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கலாம். இல்ல இன்னொன்னு when the fight is 4-way, நீங்க 2016 இது பீகார் எலெக்ஷன் எடுத்துட்டேன்னா 4-way கண்டெஸ்ட் வந்து பாஸ்வானுடைய சன் வேற பிரிச்சு நின்று கிட்டத்தட்ட 50 ஓட்டு 100 ஓட் டிஃபரன்ஸ்ல லெஸ் தென் 500 ஒரு 15 தொகுதி வந்தது. இப்ப அந்த மாதிரி போன தடவைக்கு உங்களுக்கு வந்து 1000க்கு கீழே 9 பேர் வந்திருக்கு. ஆனால் 500க்கு கீழே அவ்வளவுதான் இருந்திருக்குன்னு சொன்னால் ஸோ ரிசல்ட்டே உங்களுக்கு 3 மணி வரைக்குமே தெரியறது கஷ்டம் 4ஆம் தேதி. பட் பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வரலாம். பட் எனி கன்வென்ஷனல் விஸ்டம் வுட் சே டிஎம்கே இஸ் இன் த பேக் சீட். ஸோ கலைஞர் திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. டைரக்டர் சந்தான பாரதி ஆக்ஷனும் அதே போல இவரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி மணிப்பூருடைய பிரசன்ட் கவர்னர் வில் பி ஷிஃப்டட், பல்லா வில் பி ஷிஃப்டட் டு தமிழ்நாடுங்கிற சான்சஸும் இருக்கு. அவர் எக்ஸ் ஹோம் மினிஸ்டர் இதுவரை. ஸோ அவருக்கு அங்க மணிப்பூர்ல சில இதுக்காக வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து கவர்னர் ரோல் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஒன்லி டைரக்ட்லி அண்டர் எலெக்ஷன் கமிஷன்ங்கிறதுனால. வெரஸ் வெஸ்ட் பெங்கால்ல கவர்னர் வந்து இது ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் எதுவும் வயலன்ஸ் நடக்காம தடுக்கணும்னு ரவி அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனி டைம் எக்ஸ் ஹோம் செக்ரட்டரி மே பி brought here as கவர்னர். அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கு. பட் உளவுத்துறை மிக தெளிவாக திமுகவுடைய டவுன்வர்ட் ட்ரெண்டை சொல்லி இருக்கு. பட் அது எத்தனை நாளைக்கு மறைக்க முடியுங்கிறது தான் இன்னும் ஒரு 3 நாள் அவ்வளவுதான். ஸோ டிஎம்கேல அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய புயல் வரப்போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ இது மக்கள் வந்து இப்ப கவனிக்க வேண்டிய சிக்னல்ஸ் என்ன? இந்த சிக்னல்ஸ் எல்லாம் இருந்தான்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன சிக்னல்ஸ் என்ன? இல்ல நீங்க சென்னையில சார் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒன்ஸ் பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணா சைலண்ட் ஆயிடுவாங்க. வேற எஸ்ஆர் ராஜா பண்ணதா இருக்கட்டும், டி நகர் எம்எல்ஏ தன்னுடைய அண்ணன் பையனுக்கு சீட்டு கொடுத்ததை ஏத்துக்காம கட்சி பதவியில இருந்து ரிசைன் பண்ணி தன்னுடைய பொண்ணை வந்து டிவிகேக்கு அனுப்பிச்சு இப்படி பண்ணதாக இருக்கட்டும். அதே மாதிரி காந்தி, ராணிப்பேட் காந்தி தன் சொந்த பையனுக்கு கொடுத்த சீட்டை அலோவ் பண்ணாம தானே கிராப் பண்ணது. இது எல்லாமே ஸ்டாலினுடைய கண்ட்ரோல் இல்ல. ஆக்சுவலா ஸ்டாலினை விட கட்சியை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது சபரீசன் தான். ஏன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கருணாநிதி அண்ட் சபரீசன் கண்ட்ரோல்டு ஸ்டாலின் என்னன்னு பார்த்தா, எவ்ரி டைம் ஜெயலலிதா தோத்த உடனே நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் எலெக்ஷன்ல மணி பவரை வச்சு மணி பேக்கை ரிலீஸ் பண்ணி அலையன்ஸை உடைப்பான், டிஎம்கே அலையன்ஸ். பட் இந்த 2019ல இருந்து அது நடக்காம பார்த்துன்றது சபரீசன். 2019லயே 40 crores have been given to கம்யூனிஸ்ட் அண்ட் கொங்கு மக்கள் கட்சி ஒயிட்லேன்னு பார்த்துருக்கோம். ஸோ கன்சிடரிங் ஆல் திஸ் இனிமேல் அது எடுபடாதுங்கிறது தெளிவாகும். ஸோ இனிமேல டெல்லியோட கண்ட்ரோல் நேரடியாக வந்துடுத்துன்னா we can see lot of changes. வெரி குட், தேங்க்யூ சார். நேர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை தேவப்பிரியோட சந்திப்போம். அதுவரை வணக்கம், நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.